நேத்து கடைக்கு போயிட்டேன். 50% ஆஃபர்ன்னு போட்டாங்க. உடனே அந்த பொருள வாங்கிட்டேன். எவ்வளோ பணம் சேவ் பண்ணியிருக்கேன் பாத்தியா? அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது உண்மை கிடையாது. பெரும்பாலும் நம்ம 50%, 60%, 80% ஆஃபர்லாம் பார்ப்போம். ரூ. 2000 மதிப்புள்ள பொருளுங்க ரூ. 1000 தராங்க. லாபம் தானே அப்படின்னு நெனைப்போம். ஆனா நம்ம இங்க யோசிக்க வேண்டியது, அந்த பொருள நம்ம ரூ. 2000 முதல்ல வாங்குவோமா? அப்படின்றத யோசிக்கணும். நம்ம தேவைப்படுற பொருள் ரூ. 2000 குடுத்து நான் வாங்கலாம்னு நெனச்சேன் சார். அந்த பொருள் ரூ. 1000 வந்துச்சு வாங்குனேன் அப்படின்னா தப்பில்ல. அந்த பொருள் ரூ. 1000 ஆஃபர் வந்துச்சு. அதனாலேயே அந்த பொருள் வாங்குனேன்னா, அது தப்பு தான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர்ஸ பார்க்கறத விட, அந்த பொருள் உங்களுக்கு தேவையா? தேவையில்லையான்னு சொல்லி பாருங்க. நெறைய நேரங்கள் இந்த நிறுவனங்களா இருக்கட்டும், கடைகளா இருக்கட்டும், 50% ஆஃபருங்க, 60% ஆஃபருங்க அப்படின்னு சொல்லி, நமக்கு தேவையில்லாத பொருள, முக்கியமா அவங்களால விக்க முடியாத பொருள நம்ம தலையில வந்து கட்டிருவாங்க. இந்த இடத்துல உண்மைக்கு நம்ம மணி சேவ் பண்ணோமான்றத விட, மணி லாஸ் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஆஃபர்ல இருக்கா? தேவைப்படுற பொருள் ஆஃபர்ல இருந்தா வாங்குங்க. ஆஃபர்ல இருக்குன்றதுக்காக வாங்காதீங்க.